பெயிண்ட் பண்ணலான்னு இன்றைக்கி எடுத்து கொஞ்ச நேரம் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவளை தூங்க வச்சுட்டு. கொஞ்ச நேரத்துலேயே எந்திரிச்சிட்டு நானும் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொன்னான். சரிக்கு நான் பெயிண்ட் பண்ணேன்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் கொடுத்து நானும் பெயிண்ட் பண்ணேங்க. நம்ம வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிஸியாக தாங்க போகுது. ஆஃபீஸ் போகிறது, குக் பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுன்ட்டு ஏகப்பட்ட வேலை நம்மளுக்கு இருக்க தான் செய்கிறது டெய்லியும். ஆனாலும் சில வேலை நம்மளுக்கு செய்கிறப்ப ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்கள். அது நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு குக் பண்ணனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்ன வேலை செஞ்சால் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணுவீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்களா? அவங்களுக்கு பெயிண்டில் ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கலாங்களா? நான் கொஞ்சம் ஆக்டிவிட்டியை பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்டில் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பிடிஎஃபை உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.